எழுதி இந்த புது டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ படத்தோட டைரக்டர் ஹீரோ ஆர்ஜேபி உங்களோட பேசுகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ஏதாவது தவறாக போய் பேசினா மன்னிச்சிக்கோங்க. படம் பொதுவாக வந்து ப்ரெஸ் மீட்டு ரிலீஸ்க்கு முந்தின நாள் வைப்பாங்க. சில காரணங்களால் எங்களால் இதை வைக்க முடியாமல் போச்சு. படம் இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆயிடுச்சு. சவுத் சைடு அங்கங்கே பார்த்தவங்க எல்லா பக்கமும் படம் நல்லா இருக்குது, அவர் ரிவ்யூவில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற இடங்கள்ல எங்கேயுமே இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னே தெரியல. தேட்டரில் கூட நம்ம அடித்து கொடுத்த ஃப்ளெக்ஸையோ பேனரையோ அவங்க வைக்க கூட இல்லை, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இன்னும் 2 நாளில் வந்து பெரிய பெரிய படங்கள் வருது. படத்தை வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த படம் இருக்காது எடுத்துருவாங்க. எங்களுக்கு பெருசாக விளம்பரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் இல்லை. உங்களுக்கு தெரியும், சின்ன படங்கள் பெரிய பெரிய விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ என்னோட இறுதி வாய்ப்பா, கடைசி வாய்ப்பா உங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒரு நொடியில் உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி நீங்கள். கடைசி வாய்ப்பா நான் இந்த ப்ரிவியூ ஷோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லபடியாக எழுதுங்க. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி எழுதுங்க. ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா அதை இன்னும் உறக்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, படம் நல்லா இல்ல, முக்கியம் இருக்கு அப்படின்னு. அட்லீஸ்ட் என்ன மாதிரி ஊர்ல ஒருத்தன் பையன் தூக்கிட்டு தனக்கு திறமை இருக்குன்னு நம்பிக்கிட்டு மூட நம்பிக்கையில இங்க எவனா ஒருத்தன் வராமையாவது இருப்பான், குடும்பத்தை விட்டு இங்க வந்து கஷ்டப்படாமையாவது இருப்பான். சோ ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் சேருங்க, மக்கள் பார்க்கட்டும். இந்த நேரத்துல எவ்வளவோ இடங்கள்ல நான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும் நினைக்கும் போது எங்கேயுமே எனக்கு வந்து எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காத சமயத்துல என்னை கூப்பிட்டு படத்தை பார்த்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கியா நீ, சரி நான் படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன், மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்த ரெட் ஜெயின் நிறுவனம், MSM நிறுவனத்திற்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் வருகை இருந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசுவோம். தேங்க்யூ வெரி மச். படத்தோட நாயகி கேத்தி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட டெபியூ ஃபிலிம். நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் எங்களை மாதிரி நியூ கமர்ஸ்க்கு வந்துட்டு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால நீங்கள் எல்லாரும் எங்கள் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திவ்யா வந்து 22 நாள்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். 22 நாள்ல கடினமான உழைப்பு. எங்க உழைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்க்ரீன்ல ஆக்டிங்கு, ஸ்க்ரீன் பிளே, ஸ்டேஜிங் பண்ண விதம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இதோட உழைப்பு எங்க அது அறுவடை ஆகணும்னா உங்கள்கிட்ட இருந்து தான் மக்கள்கிட்ட அறுவடையாக போகும். நீங்க தயவு செய்து இதை பார்த்து நல்லா இருந்தா உங்களோட ரிவ்யூ வந்து இன்னைக்கே கொடுத்தா நாளைக்கு கொஞ்சம் இருந்தா கூட அடுத்த வாரத்துக்கு சஸ்டெயின் பண்றதுக்கோ ஓடிடிஸ் போறதுக்கோ சில பிசினஸுக்கு எல்லா தளத்திலையும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த ஓடிடியே வந்து இன்னைக்கு வந்து எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. சின்ன படங்கள் கண்டென்ட் படங்கள்ல ஓடிடியில வாங்கிக்கிறாங்க, அது ரெவன்யூ ஷேர்ல. இது நல்ல கண்டென்ட் இருக்கு, பாருங்க, உங்களோட ஆதரவு நீங்க கொடுங்க. வணக்கம்.